வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதே கத்தி மேல நடக்கிற மாரிதான். ஆனா நடந்துதான் ஆகணும். சைடு ரூட் கிடையாது. அப்படி ஒரு இந்திய பயணத்த தான் இப்ப பார்க்க போறோம். அமெரிக்கா முரண்டு பிடிக்குது. அமெரிக்கா எப்பயுமே முரண்டு பிடிப்பான். அவன் என்னைக்கு தான் நல்ல பயலா இருந்திருக்கான். இன்னைக்கு ட்ரேட் வார் அப்படிம்பான். இதுக்கு முன்னாலே ட்ரேட் வார் அப்படிதான். என்ன ஒண்ணு பேர வச்சு தொலையாம சண்டை போட்டான். ட்ரம்ப் வந்து பேர் வச்சு சண்டை போடுறாரு. அதான் உண்மை. ஒரு காலத்துல இந்திய, அமெரிக்க ட்ரேட்ல மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா ஆச்சு. என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, கோழி காலு நாங்க திங்கிறது இல்ல. அதெல்லாம் பேக் பண்ணி ஏத்துறோம். நீங்க வாங்கிக்கங்கன்ட்டாங்க. எப்ப? வாஜ்பாய் காலத்துல. என்னடா திடீர்னு வந்து இப்படி பேசுற அப்படின்னு கேட்டா, திடீர்னுலாம் இல்ல. ரொம்ப காலமா பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே தள்ளி போய்க்கிட்டே இருந்துச்சு. இப்பதான் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. ஈஸியா கொண்டு வந்துரலாம். உங்க ஊர்ல கோழி விலைய ரொம்ப குறைச்சு வித்தரலாம்னாங்க. ஏன் எங்க கிட்ட கோழியே இல்ல பாரு. அவன் அவன் வீட்டு பக்கத்திலேயே வளர்த்துக்கிட்டு இருக்கான். தேவைன்னா அடிச்சு சாப்பிடுறோம். அதைத் தாண்டி இப்ப பிராய்லர் வந்துகிட்டு மிகப்பெரிய வர்த்தகமா மாறி நிக்குது. இது பத்தாதுன்னு ஓமுட்டு காலை தூக்கிட்டு வந்துதான் இங்க விக்கணுமா அப்ப அப்படின்னு பத்தி விட்டோம். அப்பவே இதுக்காக ஏகப்பட்ட பிரஷர். அமெரிக்காவை பத்தி தான் தெரியுமே. 10 விஷயம் பேசுவான். 10 விஷயத்து கூட இதையும் சேர்ந்து பேசுவான். அப்படி இருந்து அவனை அடிச்சு பத்தி விட்டோம். அதே மாதிரி இப்ப டாரிஃப் வார் அப்படின்னு அவனே பேர் வச்சிருக்கான். பொதுவாவே பேர் வைக்காமயே உசுர எடுத்துருவான். இப்ப பேரும் வச்சிருக்கான். என்னெல்லாம் பண்ணுவான். என்ன வேணாலும் பண்றான். பதிலுக்கு நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்தியா இப்ப அடுத்தடுத்த ஸ்டெப்ப எடுத்து வைக்குது. நம்ம ஏறக்குறைய ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். சீன உறவு அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படும் அப்படின்னு. ஏலே அவன்கிட்ட புதுப்பிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதே. இப்படிதான் ரஷ்யாவை ஏத்துக்கிட்டோம். அதுக்கு பதிலா நாங்க சீனா கூட ஒரு அனுசரிச்சு பயணிப்போம். ரவுண்ட் அடிச்ச ஐரோப்பா. ரவுண்ட் அடிச்சு ஒரு புண்ணியமும் இல்லாம அவனுங்களுக்குள்ளேயே சண்டை வந்ததுதான் மிச்சம்னு நம்மளே பார்த்திருக்கோம். அதே காலகட்டங்கள்ல இதையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இப்ப நம்மளும் அந்த சைடை தான் எடுக்கிறோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அவனுங்க வந்து சீனாவை கடவுளா பார்த்து ரவுண்ட் அடிச்சாங்க. நம்ம வந்து எதிரிதான். குடுக்கல் வாங்கல நிறுத்தி வச்சிருந்தோம்ல, அதை மீண்டும் தொடங்குறோம். எதுக்கு? அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி சீனா நமக்கு கொடுத்த அழுத்தங்களை அப்படி உடைக்க பார்க்கிறோம். எது? ரேர் எர்த் மினரல் விவகாரத்தை கொஞ்சோடு உடைக்கிறோம் அப்படின்னாலே போதுமானது. நமக்கான மைலேஜ் எடுத்துடலாம். ஆனா இந்த பயலுக்கு ஓபன் பண்ணி விடுறது மூலியமா வரக்கூடிய சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது களத்துக்கு வரும்போது தான் தெரியும். மேக்சிமம் பாதகம் அதிகமா இருக்கும். அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்றது அப்படின்னா, டெல்லி உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருச்சு ரோட் மேப்பை. களத்துல அவன் இறங்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்கள். அப்படி என்னதான் பண்ண போறார்கள்? எல்லாத்தையும் தான் நம்ம தடுத்து வச்சிருக்கோம். அதை பூரா ரிலீஸை நோக்கி போறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, முதல்ல டூரிசம்ல இருந்து இறக்குறோம். காரணம் டூரிசம் பேன்ல இருந்துச்சு. சீன பயணிகளுக்கு விசாவே நம்ம கொடுக்கறது இல்ல. எம்புட்டு வருஷம் 5-6 வருஷமா கொடுக்கறதே இல்லை. அதை இப்ப தூக்கி விட போறோம். விசாக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி சீனால உள்ள இந்திய எம்பசிகள் சொல்லிருச்சு. ஏறக்குறைய ஒரு காலத்துல டூரிசத்தை பொறுத்தவரை, அதாவது சீன ஆட்கள் இந்தியாவுக்கு வருகை தரது அப்படிங்கிறது கணிசமா இருந்துச்சு. சுத்தி பார்க்க வரானா, வேவு பார்க்க வரானா அப்படிங்கிறத தாண்டி கணிசமான எண்ணிக்கை ஸ்டேட் ஸ்பான்சர்லயே உள்ளுக்குள்ள வந்து சுத்திக்கி திரியிற ஆட்களும் நிறைய இருந்தார்கள். அப்படி நிறைய ஆக ஆக இங்க இருந்த ஆட்களை அவர்களே ஸ்பான்சர் பண்ணி தூக்கிட்டு போய் இங்க ரகளை எல்லாம் பண்ணக்கூடிய விவகாரங்களும் ஜாஸ்தியா இருக்கு. பரவாயில்ல, என்ன பண்ணாலும் சமாளிப்போம். முதல்ல அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு பூச்சாண்டியை காட்டுவோம்னு சீனாவை தூக்கி காட்டுறோம். இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் தோல்வி பெறுங்கலாம் வருங்காலத்துல பாத்துக்கலாம். மேக்சிமம் வெற்றியை நோக்கி நகர்த்திடலாம். ஆனா இப்போதைக்கு டூரிசம் ஓபன் பண்றோம். அப்படியே மெல்ல மெல்ல அப்ளிகேஷன் பேனை நீக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க நம்ம அமெரிக்காவுக்காக சீனாவை ஓபன் பண்றோமான்னு கேட்டா, சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோம். நமக்கு என்ன தேவை? எல்லைகள்ல பிரச்சனை காலி ஆகணும். காலி ஆயிடுச்சாடா அம்புட்டை தன்ட்டானாடான்னு கீழே வந்து திட்டக்கூடாது. இப்போதைக்கு அங்க ராணுவ ரீதியா எந்த சேட்டையும் பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கோம். ராணுவத்தை பின்வாங்க வச்சிருக்கோம். இது பூரா சண்டை போட்டா நிறைவேற்றணும்னு கேட்டா, சண்டை போட்டா நீ தோத்து போயிருவ அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி நிறைவேற்றி இருக்கோம். இப்படி நிறைவேத்தி வச்சுக்கிட்டு மேற்கொண்டு பாதிப்பை சீனாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்ப அமெரிக்கா பையன் குறுக்க வரான். பொதுவாவே இந்த பையன் இப்படித்தானே. அமெரிக்கா எப்பயுமே இங்கிட்டு போனாலும் தனக்கு மைலேஜ், இங்கிட்டு போனாலும் தனக்கு மைலேஜ்ங்கிற சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவான். இப்ப நம்ம சீனாவை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு மைலேஜ் சீனா பொழுதனைக்கு கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்ப
நம்ம உதவி இல்லாம சீனாவ அடிக்கிறானே! அப்படிங்கிற ஒரு வயித்தெரிச்சல் எப்பயுமே அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. இப்ப இந்த விவகாரத்த பண்ணி தொலைச்சுட்டானா, இப்ப சீனா கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறோம். இவ்வளோ நாள் சீனா எப்படியாச்சும் திருப்பி கொண்டு வந்துரணும் அப்படின்னு படைகள பூரா திருப்பி கொண்டு போனாய்ங்க. யாத்திரைக்கு அப்ரூவல் தந்தாய்ங்க. பெரிய அளவு அனுசரிச்சு பயணிக்கிறோங்கிற பிம்பத்த காட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. இப்ப அவனுக்கு இந்த மாரி மேற்கொண்டு நடிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லையே. அதான் ஒவ்வொரு காரியமா நிறைவேற போதே. அப்படி நிறைவேறும்போது சீன நரிகள் என்ன பண்ணும்? மீண்டும் எல்லைகள்ல சேட்டையோ, இந்தியாவுக்கு எதிரான சேட்டைகளையோ நோக்கி நகரும். அப்ப இந்தியா அதுக்கான பிரஷர சந்திக்கணும். கவுண்டர் பொசிஷன் எடுக்கணும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா வேலை கூடி போச்சா நமக்கு? இப்படிதான் அமெரிக்கா செய்வான். நம்ம கிட்ட மட்டும் கிடையாது. கொள்ள பயலுகள்ட்ட இதைத்தான் செய்வான். ஆனா இதுல வெற்றி பெறுறதும் இருக்கு, தோல்வி பெறுறதும் இருக்கு. 2வது ஆப்ஷன தூக்கி வெள்ளை மாளிகை தலையில வச்சுட்டு தான் டெல்லி அடங்கும் அப்படிங்கிறத டெல்லி சொல்லிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம ஓப்பன் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சீனாவோட உள்ள என்ன நடக்குது அப்டின்னா, அவன் 3ஆம் உலக யுத்தத்துக்கே தயாராகிக்கிட்டு இருக்கான். பெரிய அளவுல 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் ட்ரெய்னிங் சென்டர்ஸ் அப்படிங்கிறது பெருசா ஆக்டிவ் இல்லாம இருந்துச்சு. எல்லா நாடுகள்ட்டயுமே. ஒரு பெரிய அளவு கூட்டத்த கொண்டு போய் ட்ரெயின் பண்ணி ராணுவத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறக்காக ஆக்டிவ் இல்லாம இருந்துச்சு. அதே சமயம் ராணுவத்த டெக்னாலஜி ஓரியன்டடா கொண்டு போக ஆரம்பிச்சப்ப ட்ரெய்னிங் சென்டர்ஸே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. யாரு? நம்மளான்னு கேட்டா ஒட்டுமொத்த உலகமும். அமெரிக்கா, ரஷ்யா கூட க்ளோஸ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஆனா உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெய்னிங் சென்டர்ஸ மெல்லமா ரஷ்யா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அப்படி அவன் ஓப்பன் பண்ணும்போது இவனும் இங்கே கட்ட ஆரம்பிச்சுட்டான். பழைய டெக்னாலஜிலாம் தூக்கி போட்டு, புது டெக்னாலஜி ரீதியில கட்ட ஆரம்பிச்சா, அதுல இப்ப நெறைய ஆக்டிவ் மோடுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாய்ங்க. எது? ஒரு ராணுவத்த போர் காலங்கள்ல பல லட்சம் வீரர்கள டக்குன்னு ட்ரெய்னிங்க குடுத்து, டக்குன்னு எல்லைகளுக்கோ எங்க விரும்புறாய்ங்களோ அங்க தூக்கிட்டு போய் விடுறதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர இப்ப உருவாக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இதுல சீனாவும் உருவாக்கி நிக்குது. இந்த காலகட்டங்கள்ல தான் நம்ம அப்படி ஓப்பன் பண்ணி விடுறோம். இது டெல்லிக்கு நல்லாவே தெரியும். முழுக்க முழுக்க சீனாவையே ஒரு பூச்சாண்டியா காட்டப் போறோம். அதே சமயம் சீன பூச்சாண்டி கிட்ட நம்ம ஏமாற மாட்டோம்ங்கிறதுக்கு சில கணக்குகள் போட்டு வச்சிருக்கோம். அந்த கணக்குகள் களத்துக்கு வரும்போது, அரசாங்கங்கள் வெளியிடும்போது, நம்மளும் இங்க வெளிப்படையா பார்ப்போம். அத தாண்டி இன்னைக்கு நிலைமைக்கு சகுனி அமெரிக்கா எத செய்யணுமோ அத சிறப்பா செய்றான். இந்தியா அடிக்கிறக்காக பல ரூட்டுகள் எடுக்க வேண்டியதா இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.